In a world that often feels cold and distant, there is a love that never fades. From Life-Based Christian Missionary Church, we bring you a message of hope and unconditional love. Jesus loves you. These simple words hold the power to transform lives and hearts. No matter who you are or where you've been, God's love is always available to you. Remember, you are loved. God bless you. வாசித்து நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11 14 வரை வசனங்களை வாசித்து நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கணமே பரமசேனைகளின் திரள் அந்த துதரோடு தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவன் எங்களுக்காக இந்த பூமியில மனு உருவெடுத்து வந்து எங்களை வாழ வைத்த தேவன் அவர். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்து ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி கர்த்தாவே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்காண்டு அதை நாங்கள் நினைவூர நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியா செபிக்கிறோம். துதிகளை உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம். துதியை வழி நடத்துறோமானே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை கூட செபிக்கிறோம். நாள் வார்த்தையை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம். என் தேவன் நீங்க கூட இருந்து நடத்தும்படியா செபிக்கிறோம். நாள் மாண்டவரே உங்களுடைய பிறப்புகளை உங்களுடைய வருகைகளை குறித்தான இந்த பிள்ளைகள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் துதிகளுக்குள்ளே கடந்து நாங்கள் நன்றியோடு அவரை சோதரிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கிருபை நிறைந்த தகப்பன் அப்பா, அவரை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த எங்கள் சர்வ வல்லவரை நோக்கி நாங்கள் இந்த வேளையில் உற்சாகமாய் நாங்கள் துதிப்போம். அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட வரவில்லை. தேவன் எங்களை ரட்சித்தார் என்ற அந்த மகிமையின் சந்தோஷத்தை, அவர் எங்களுக்காக ஜீவனை கொண்ட சந்தோஷத்தை, மானிட ரூபம் எடுத்து எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவமாட்டுக்குட்டி ஆனவரை நாங்கள் நினைத்து இந்த வேளையில் நாங்கள் உற்சாகமாய் துதித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் சந்தோஷமாய் தேவனை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Hey,
ஆண்டவரே. நீர் கண்மலையா எங்களுக்கு வந்தபடியினாலப்பா நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ, தோல்விகள் வந்தாலும் தேவனுடைய நாமம் எங்களுக்கு வெற்றி சுரக்க செய்கிற நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொன்னால் போதும், எல்லா நோய்களும், எல்லா பிணிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா சோர்வுகளை நீக்கிற நாமம் எங்களுடைய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், அவரே எங்களுக்காக பிறந்தவர், அவரே எங்களுக்காக மீண்டுமாய் வரப்போகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைந்து போவதில்லை, கலங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஏண்டா நமக்குள்ள தந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம். ஹல்லேலூயா. அங்க சொல்லுவோம், தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினால் நாங்கள் ஒருபோதும் கலங்குவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்று அவரே எங்களுடைய கண்மலையும் கோட்டையும் எங்கள் அரணும், ஆபத்து காலத்திலே அனுகூலமும் துணையுமான பலமுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு மண்ணையோ கல்லையோ நாங்கள் ஆராதிக்க வரவில்லை, எங்களுக்காக ஜீவனை தந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரே ஆராதனையில மகிமைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய உதடுகளிலிருந்தும் வெளிப்படுகிற அந்த தேவனுடைய மகிமை அவரை மகிமைப்படுத்துகிறபடியினால், அவரே எங்களுடைய ராஜாவாய் இருக்கிறபடியினால், நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதுவே எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நாங்கள் எப்போதும் அவரை துதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது எங்களுடைய தடைகளாய் இருக்கிற எல்லா தடை கற்களையும் நீக்கி அவர் எங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பாடுவோம்.
அவர் செய்த கிருபைகளுக்காக அவரை சோத்தரிக்கிறது எங்களுடைய வாழ்க்கையில மேன்மையா இருக்கிறபடியினால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படாதபடி எப்போதும் கம்பீரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜூத ராஜ சிங்கத்தில சிங்கங்களாக எங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாக நாங்கள் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். Ich heiße euch alle ganz herzlich willkommen im Namen der Gemeinde. இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். Und heute ist ein fröhlicher Tag. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு நாள். Und heute gedenken wir der Geburt von Jesus Christus. அதற்காக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தான் பிறந்தார் என்று கேட்டால் வேதத்திலோ சரித்திரத்திலோ அது எங்கேயும் சொல்லப்படவில்லை. Und in der Bibel steht aber nicht, dass Jesus heute geboren ist. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. Aber dass Jesus geboren ist, das ist die Wahrheit. சோ அதனாலே அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். Und deswegen gedenken wir seiner Geburt heute. இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷன் பிறப்பதே இந்த உலகத்தில் ஒரு மேன்மையாக கருதப்படுகிறது. Und wenn ein normaler Mensch geboren wird, das tun wir schon hoch anrechnen. அதிலும் இந்த உலகத்தில் ஏதாவது அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்று சொன்னால் காலாகாலமாக சரித்திரத்தில் அவர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள். Und wenn dieser Mensch was Erfolgreiches in seinem Leben erreicht hat, das gedenken wir dann auch danach, nach seinem Tod. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் Und über das hinaus, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் மாமிசத்திலே இந்த பூமியில வெளிப்பட்டார். derjenige, der diese Welt erschaffen hat, ist auf die Erde gekommen. அதுவும் ஒரு கூட்ட ஜனங்களுக்காக மாத்திரமல்ல. Und er ist nicht nur für bestimmte Leute gekommen. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும். Und er ist für jeden Menschen auf dieser Welt ஆகவே gekommen. இன்றைய நாள் ஒரு நினைவு கூறப்பட சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். Und deswegen ist heute ein fröhlicher Tag, den wir sehr gerne gedenken. சோ இன்றைய நாளிலும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய இலங்கை தேசத்தில் ஏற்பட்ட ஒரு சில அனர்த்தங்களில் ஒரு சிலருடைய ஒரு தாக்கங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். Und obwohl es ein fröhlicher Tag ist, gibt es auch manchmal Dinge, die uns bedrücken. சோ இந்த நாளில அவர்களுக்கும் அவருடைய அதாவது अनेक உறவுகளை இழந்த நம்முடைய தேசத்து உறவுகள் அல்ல பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஆறுதலும் சமாதானம் உண்டாகட்டும். Und haben wir in unserer Heimat auch Menschen verloren. அதே இதில இன்றைய நாள் வாழ்த்துதலை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்போடு கூட நாங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். Und auch denjenigen tun wir im Namen des Herrn Jesus Christus die begrüßen. என்னுடைய அதாவது திருச்சபை சார்பாகவும் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய சார்பாகவும் இருக்கிற இடத்துல இருந்து அண்மையில யாருக்கா ஒருவருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்வோமா? Und lasst uns einander einfach grüßen. நீங்க சொன்னவர்களா கூட இருக்க பிரச்சனை இல்லை, மறுபடியும் சொல்லிக் கொடுங்க, ஒன்றும் தப்பில்லை இல்லையா? வாழ்த்து தாங்க சொல்ல போறீங்க, கடிக்க இல்லை தான். ஆகவே என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை இங்கே இருந்து எல்லோருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். Und ich sage von hier aus euch allen frohe Weihnachten. எப்பொழுது நீங்க நன்றாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிவாராக. Der Herr soll euch helfen, dass ihr immer liebevoll zueinander seid. சோ இந்த உலகம் பல நிலைகளில் கிறிஸ்துவுடைய பிறப்பை நினைவு கூறுகிறார்கள். Und die Welt gedenkt in verschiedenen Weisen über die Geburt Jesus Christus. நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேதத்தின் அடிப்படையில் நினைவு கூறுகின்றோம். Und wir gedenken Jesus anhand unserer Bibel. சோ என்னுடைய செய்தி உண்டு, அதற்கு பின்பதாக சிறு பிள்ளைகளுடைய ஒரு சில நிகழ்ச்சிகள் உண்டு.
Und nachdem ich meine Predigt beendet habe, werden die kleinen Kinder uns was vorführen. அதுக்கு பின்பதாக நல்ல அழகான ஆகாரங்கள் திருச்சபை மக்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். Und danach gibt es wunderschönes Essen. இந்த ஆராதனையில பங்கெடுத்த நீங்கள் அந்த ஐக்கிய ஆகாரத்தில் பங்கெடுத்து கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். Und ich bitte euch auch nach der Predigt noch hier zu sein und mit uns gemeinsam zu essen zu bleiben. எவ்வளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் முடித்திடுவோம். Und wir versuchen das Ganze auch schnell zu beenden. சோ முடிவிலே சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சில பரிசுகளையும் கொடுத்து அவர்களை நாங்கள் வாழ்த்த இருக்கின்றோம். Und am Ende bekommen die Kinder noch Geschenke. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Und der Name des Herrn soll erhoben werden. இந்த நாளில் கிறிஸ்துவுடைய பிறப்பை முன்னிட்டு ஒரு நற்செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக ஒரு சில ஜெபத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். Und bevor wir die gute Nachricht heute hören, möchten wir in ein Gebet gehen. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மதிய பொழுதுல நீர் எங்களோடு பேசுங்க. விசேஷமாக உங்களுடைய பிறப்பை முன்னிட்டு நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நீரே இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லவும் ஆயத்தப்பட்டவர்களாக இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் உடைய பரவனுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக, வார்த்தையின் மூலமாக, பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இறுதி நேர எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்தில் முடிவரை உடைய ஆவியானுடைய பரிபூரண வழிநடத்தல் எங்கள் மத்தியில் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களும் புதிய மக்களும் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோபு புஸ்தகத்தை. Und lasst uns gemeinsam aufschlagen Hiob. இயேசுவுடைய பிறப்பு என்பதே பெரிய ஒரு விடுதலையிலே தங்கி இருக்கிறது. Und die Geburt Jesus verschafft uns eine sehr große Freiheit. கடந்த வாரம் இந்தியாவில் இருந்தபோது கிறிஸ்துவோட பிறப்பை முன்னிட்டு நற்செய்தி கூட்டம் ஒன்றை, பப்ளிக் மீட்டிங் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி நடத்தினோம். Und als ich letzte Woche in Indien war, haben wir eine Veranstaltung gemacht über die gute Nachricht des Herrn Jesus Christus. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. Und es kamen ungefähr 600 Leute. அதில் ஆண்டவர் இயேசுவுடைய விடுதலையை குறித்து நாங்கள் பேசினோம். Und da haben wir über die Freiheit durch Jesus Christus gesprochen. மெய்யாகவே அநேக ஜனங்கள் இந்த நாளில் விடுவிக்கப்பட்டாங்க. Und an diesem Tag wurden sehr viele Leute befreit. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. Und sehr viele Leute wurden dadurch gesegnet. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாலும் Und auch wenn vor 2000 Jahren Jesus Christus geboren இன்றைக்கும் ist, ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பின் செய்தி மக்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற ஒரு செய்தி. gibt die Nachricht über Jesus Christus heute auch noch eine Freiheit. இந்த உலகத்தில் ஒரு செய்தி என்று இருக்கும் என்றால், இன்றைக்கு நாங்கள் படிப்போம் என்றால் ஒரு நியூஸாக நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு ஒருவேளை அதை ஓரளவுக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம். ஒரு சில நாட்கள் கடந்து விட்டால் அது பழையதாகிவிடும். Und wenn wir heutzutage Nachrichten lesen oder schauen, dann ist es vielleicht an dem heutigen Tag aktuell, aber ein paar Tage später ist es gerät es in Vergessenheit. எவ்வளவு காலம் சென்றாலும் இன்று வரைக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி மாத்திரமே. Und wenn wir über eine gute Nachricht reden und das über 2000 Jahre hinweg, dann ist es die Geburt über Jesus Christus. நிச்சயமாக இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி தருவார். Und mit Sicherheit wird diese Predigt ein Segen für uns sein. எடுத்துக்கொள்ள நாங்கள் யோபு 3ஆம் அதிகாரம். Und lasst uns aufschlagen Hiob Kapitel 3. 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபு என்ற ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறார். Und es gibt einen Menschen namens Hiob in der Bibel. மிகவும் தேவபக்தியுள்ள ஒரு மனுஷன். Und er ist ein Mensch, der ziemlich gottesfürchtig ist. கர்த்தருக்காக மிகவும் ஒரு வைராக்கியமான ஒரு நீதிமான். Und er ist ein sehr gerechter Mensch vor dem Herrn. அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. Und in seinem Leben kommen einige Probleme. அந்த பிரச்சனையின் போது अनेक விதமான காரியங்களை அவர் புலம்புகிறதை நாங்கள் பார்க்கலாம். Und unter diesen Problemen sagt er einige Dinge. இப்படிப்பட்ட அந்த நெருக்கமான சூழ்நிலையில யோபு என்ற மனுஷன் இப்படியான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். Und in dieser Bedrängnis sagt Hiob folgende Worte. என்னவென்று சொன்னால், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Denn das Schreckliche, das ich befürchtet habe, ist über mich gekommen und wovon mir graute, das hat mich getroffen. இந்த உலகத்தில் அநேக மனுஷருடைய வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைக்கு ஒரு வாய்க்கால இருப்பது பயம்.
Und einige Probleme entstehen in unserem Leben durch Angst. இன்னைக்கு அநேகர் அதை புரிந்திருக்கிறார்கள் அல்லது புரியாமல் இருக்கிறார்கள். Und viele wissen das, aber einige wissen das auch nicht. அல்லது புரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக வாழ்க்கையில இணைந்திருக்கிறது. Aber auch wenn man es versteht, ist es eine Sache, die unausweichlich ist in unserem Leben. எப்படியாயினும் பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுகிறது. Und manchmal bringt uns die Angst in Bedrängnis. அதில் விசேஷமாக இந்த பயம் என்பது நன்மைக்கு எதுவாக இல்ல தீமைக்கு எதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறது. Und die Angst ist meistens nichts für das Gute, sondern für das Böse in unserem Leben. நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற அநேக விதமான பொல்லாப்புகளுக்கு ஒரு முன் வாய்க்காலாக அமைந்திருப்பது பயம். Und für all oder für das meiste Schlechte, was in unserem Leben passiert, ist die Angst dafür zuständig. உலகத்திலும் பொதுவான ஒரு கருத்துக்களை கூட இதை முன்வைப்பார்கள். Und es sagt sogar die Welt im Allgemeinen. நாங்கள் பயந்தோம் என்றால் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சொல்வார்கள். Und sie sagen, wenn wir Angst haben, dann können wir nichts erreichen. பயம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சாதிக்க வேண்டியதை சாதிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மோசமாக மாற்றி விடுகிறது. Und dass die Angst unser Leben in Bedrängnis bringt. இது இந்த உலகளாவிய ரீதியில எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற ஒரு பிரச்சனை. Und das sehen wir in der Welt in allen Belangen, dass es இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் ஏன் அநேக விதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு புரியாமல் அது நாம் பேசாமல் மறைமுகமாய் காணப்படுகிற பிரச்சனைகள் ஒன்று இந்த பயம். Und warum wir diese Probleme manchmal haben, ist die Angst. ஆனால் வேதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் படம் பிடிச்சு வெளிப்படையாக எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. Und das ist was in dieser Welt gegenwärtig ist. இந்த யோபு என்ற மனுஷனுக்கு அநேக துன்பங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வந்தபோது அவர் குறிப்பிட்டு சொன்ன அநேக வார்த்தைகள் ஒன்று நாம் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. Als Hiob all diese Probleme in seinem Leben erhält, sagt er öfters, dass er Angst bekommen hat. இது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்துக்கு முன்பதாக அவர் பயந்து ஒரு சில முன்னெடுத்த ஒரு காரியங்களாக காணப்படலாம். Und das können wir davor sehen, bevor er diese ganzen Probleme bekommen hat. அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு பின்பதாக அநேக நண்பர்கள் வருகிறார்கள், அநேக சூழ்நிலைகள் நடக்கிறது, ஐயோ இப்படி நடந்து விட்டது, இதனால என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பயத்தை கூட அது குறிப்பிடலாம். Oder wir können das nach den Problemen sehen, dass ob das wieder passieren wird, dass dadurch die Angst. நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டும் காணப்படும். Und in unserem Leben können wir auch beides sehen. ஒன்று ஒரு காரணமே இல்லாமல் முன்கூட்டியே ஒரு சில காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருப்போம். Und manchmal haben wir ohne Grund Angst, bevor das überhaupt eintrifft. இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்து விட்டால் ஐயோ இந்த காரியத்தினால என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் நமக்கு காணப்படும். Und manchmal, wenn das Problem schon eingetreten ist, haben wir danach die Angst, was wird daraus passieren. எப்படி ஆயினும் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பொல்லாப்பை கொண்டு வரும். Aber wie es auch immer ist, die Angst bringt immer was Schlechtes. இந்த பிரச்சனை உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறதான ஒரு போராட்டம். Und das ist ein Kampf, was die Menschen von Anfang an erleben. ஆனால் தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். Aber der Herr wünscht sich jeden Menschen zu segnen. ஒருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். Und der Herr wünscht sich, dass in unserem Leben Frieden இந்த உலகத்தில் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. Und der Herr wünscht sich, dass wir fröhlich sind. ஆனா இந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் வரைக்கும் ஒரு மனுஷன் நன்றாய் வாழ முடியாது. Aber wenn ein Mensch Angst hat, dann kann er nicht leben gut. ஆகவே இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு வருகிறது. Und genau deswegen ist Jesus auf die Welt gekommen. சோ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 3ஆம் அதிகாரத்தை. Und lasst uns gemeinsam aufschlagen Lukas Kapitel 3. லூக்கா 2ஆம் அதிகாரம். Kapitel 2. ஒன்பதாவது 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பக்கம் 79. அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறோம். அதாவது அறிவிக்கிறதுக்கு முன்பதாக தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அதாவது எல்லா ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷம் வர வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும், எல்லா ஜனங்களும் ஒரு ஆனந்தத்தை அடைய வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம்.
Und der Engel sagt zu ihnen, fürchtet euch nicht, denn siehe, ich verkünde euch eine große Freude. ஆகவேதான் தேவதூதன் சொல்றார் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Und deswegen sagt der Engel, bevor in unserem Leben was Gutes passieren muss, müssen wir uns nicht fürchten. ஆகவேதான் பயம் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. Und deswegen ist die Angst ein Ding, was der Segen von Gott uns verhindert. அதே நேரத்துல நீங்க நீதிமொழிகள் 28ல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா பயப்படுதல் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Aber wenn wir in Sprüche 21 sehen, dann steht auch, wenn wir uns fürchten, dass es gut ist. அதாவது அந்த பயம் வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயம். Aber diese Angst ist die Angst vor dem Herrn. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Und die Ehrfürchtigkeit vor Gott sollten wir immer haben. அதை குறித்து நான் சொல்லவில்லை. Und darüber rede ich nicht. அன்றாடம் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் வரக்கூடியதான ஒரு பயம். Und ich rede aber von der menschlichen Angst. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட விரும்புகிற ஒரு பெரிய ஒரு காரியம் ஒரு மனுஷனை பயத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். Das, was der Herr sich wünscht, ist aus unserem Leben die Angst zu entnehmen. இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைவுகூர இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதீர்கள். Eine gute Nachricht ist, dass Jesus zu uns sagt, dass wir uns nicht fürchten sollen. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படாதீர்கள். Wir sollten nicht über unser Leben Angst haben. படிக்கிற பிள்ளைகளா உங்களுடைய படிப்பை குறித்து பயப்படாதீர்கள். Und Schüler oder Studenten sollten sich வேலை செய்யறீங்களா வேலையை குறித்து பயப்படாதீர்கள். oder wenn wir arbeiten, sollen wir uns nicht பெற்றோரா இருக்கிறீங்களா எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயப்படாதீர்கள். oder an die Eltern, ihr sollt euch nicht um die Zukunft eurer Kinder Angst haben. இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. Und es gibt verschiedene Arten von Ängsten. எல்லா பயத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்வார். Und Jesus Christus ist dazu fähig, heute all die Angst in இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். Und genau deswegen ist Jesus auf die Welt gekommen, um uns diese Angst zu entnehmen. பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போனா என்ன நமக்கு உண்டாகிறது? Und wenn Angst aus unserem Leben entnommen wird, was passiert? ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. Es entsteht ein ஒரு fröhliches சந்தோஷமான Leben. ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. Es entsteht ein fröhliches Leben. ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. Und es ist ein Leben voller Freude. இந்த மகிழ்ச்சியை அவர் கொடுப்பதற்காகவே இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே பதிவு செய்கிறார். பயப்படாதீர்கள். பயப்பட இந்த இடத்துல நீங்க பார்க்கிற அநேக இடத்துல முதலாவது ஆண்டவர் ஜனங்களை பார்த்தபோது அல்ல சந்திக்கும் போது தூதர்கள் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதீர்கள். Und oft sehen wir in der Bibel, dass das fürchtet euch nicht oft in der Bibel auftritt. ஏன் அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போட விரும்புறாண்டா நான் யோபில பார்த்தா எதை குறித்து நாங்க பயப்படுகிறோமோ அது நமக்கு நேரிடும். Und meistens ist es so, über das, was wir Angst haben, das passiert auch. ஒருவேளை உங்களிடத்தில் அதை குறித்து அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு பலன் இருந்தா கூட சத்துவம் இருந்தா கூட Und auch wenn ihr selber die Kraft dazu habt, ஆனா பயந்தோம்னு சொன்னால் அதுல நாங்க ஃபெயிலியர் ஆகிடுவோம். aber wenn wir dann die Angst haben, dann ist es meist so, dass es fehlschlägt. அது எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது. Und deswegen sollten wir niemals ängstlich sein. அந்த பயம் தான் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது. Und diese Angst, die nimmt uns das Leben. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை நினைவுகூருகிற இந்த நாளிலே அந்த பயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதாக. Und heute an diesem Tag, wo wir an Jesus Christus gedenken, soll jegliche Angst entnommen werden. இன்னைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்க நீங்கள் Und heute, du und ich, உங்களுடைய இருதயத்தில் எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ das, was in eurem Herzen Angst euch bereitet, அதை இந்த ஆண்டவருடைய பிறந்த நாளிலே an dem Geburtsjahr von Jesus, ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்க. legt das an den Fuß vom Herrn. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். Vielleicht habt ihr eine körperliche Krankheit, அல்லது wo ihr Angst பினான்சியல் habt. சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். Vielleicht habt ihr eine finanzielle Situation, die euch Angst அல்லது இந்த bereitet. தேசத்தில் இருப்பதற்குரிய நல்ல விசா அடைக்கல காரியங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். Oder vielleicht habt ihr Angst, ob ihr hier ein Visum erhält. அல்ல படிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய பரீட்சையில நாங்கள் பாஸ் பண்ணி விடுவோம் என்ற பயம் இருக்கலாம். Oder vielleicht habt ihr Kinder Angst, in der Schule die Prüfung nicht zu அல்லது bestehen. எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் எப்படி நல்லொழுக்கமா வளர்த்தெடுக்க போறோம் என்ற ஒரு பயம் இருக்கலாம். Oder vielleicht habt ihr Eltern Angst, wie ihr eure Kinder richtig in dieser Welt யோபுக்கு erzieht. அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்துச்சு. Und Hiob hat auch diese Angst. எப்படிப்பட்ட பயங்கள் நம்முடைய இருதயங்களை இந்த நாளிலும் துரத்தி கொண்டிருந்ததுமானால் Und auch welche Angst uns auch heute beschäftigt. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாதீர்கள். காரணம் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தி என்னவென்றால் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்னவாம் உங்களுக்கு யாருக்காக பிறந்திருக்கிறாரு? நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம்.
உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பயப்படாதிருக்க. ஹalleluya. Jesus ist für uns alle geboren, damit wir keine Angst haben sollen. உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்காக. Und damit wir einen Frieden in unserem Leben haben. எப்பவும் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாங்க அடிக்கடி எல்லாரும் பாவிக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Und wir sagen immer an Weihnachten, dass das eine gute Nachricht für die komplette ganze Welt ist. ஆனால் இந்த வார்த்தைக்கு முன்பதாய் சொல்லப்பட்டிருக்க பயப்படாதீர்கள் என்றதை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். Aber wir sagen oft nicht die Worte fürchtet euch nicht. ஆனா இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், Aber wenn wir diese Worte ernst nehmen wollen, மேலே இருக்கிற அந்த வார்த்தையை கூட்டி சொல்லுங்க, பயப்படாதீர்கள் இனிமேல். sagt auch die oberen Worte fürchtet euch nicht. நீ சொல்றத பார்த்தா நீங்க பயந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும். Es sieht so aus, als wenn ihr Angst habt. பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Und wir sollen uns nicht fürchten, weil das eine gute Nachricht für alle ist. நம் ஆண்டவர் நல்லவர். Und unser Herr ist gut. அவர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர். Und seine Gnade ist groß. பாருங்க, எவ்வளவு நம்மையில கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்றால், அவர் இந்த உலகத்தில் வெளிப்படும் போது முதலாவது பயப்படாதிருங்கள். Und wir sehen, wie gut der Herr ist, weil als erstes das, was er möchte, ist, dass wir uns nicht fürchten. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Und nehmt heute euch einen இனிமேல் Entschluss, இதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். dass ich vor nichts mehr Angst habe. நான் பயந்தா என் வாழ்க்கை தோற்று போய்விடும். Wenn ich Angst habe, dann verliere ich in meinem நான் Leben. பயந்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். Und wenn ich keine Angst habe, dann wird es in meinem Leben Erfüllung haben. நீங்க சரீரத்துல கூட நீங்க நல்லா இருப்பீங்க. Und manchmal ist das so, dass es euch körperlich gut geht. எங்கேயாவது சும்மா நோவு தண்டோட எங்கேயாவது சும்மா வலிக்குதுன்னு ஒரு பயம் பிடிக்கும் பாருங்க. Und wenn wir einen kleinen Schmerz haben, dann fürchten wir uns manchmal. ஒருவேளை அதுவா இருக்குமோ? Und manchmal denken wir uns, vielleicht ist es das und das. எதுவா இருக்கும் அதை நான் டேஷ் போட்டுக்காங்க, நீங்களே போட்டுக்கொள்ளுங்க. Und die Lücke könnt ihr selber ausfüllen. ஒருவேளை அப்படியா இருக்குமோ? Und vielleicht denken wir, vielleicht ist es ja die Krankheit. அது வரைக்கும் நல்லா இருந்தீங்க, அப்பதான் டாக்டர் போய் செக் பண்ணுவோமான்னு போய் செக் பண்ணுனா ஏதோட சொல்லுவான். Und wenn ihr dann zum Arzt geht, dann wird er euch irgendeine Diagnose geben. அது வரைக்கும் அந்த பயம் நமக்குள்ள வர இல்ல. Aber davor hattet ihr noch keine Angst. நல்லா இருந்தாங்க. Und uns ging es davor gut. ஆனா எப்ப பயம் வந்துச்சதோ ஒரு செக் பண்ணணும் ஒரு ஏக்கம் வருகிறது. Aber wenn wir die Angst haben, dann möchten wir unbedingt zum Arzt gehen. அங்க போனா இல்லாதெல்லாம் ஏதோன்னு நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். Und wenn wir dann dorthin gehen, dann wird uns irgendeine Diagnose ஏன் gegeben. வாகனம் ஓடும்போது கூட பாருங்க. Und selbst wenn wir Auto fahren, ஹாயா ஒரு பிரச்சனை இல்ல, வாகனம் ஓடிக்கிட்டே இருக்கும். und manchmal fährt das Auto ohne Probleme. ஐயோ பெட்ரோல் காணும்போது இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. Aber wenn ihr euch vorstellt, der Tank ist leer. கொஞ்ச நேரத்துல கார் பெட்ரோலே இல்லாம நின்றும். Und dann wird das Auto auch irgendwann keinen Tank அப்ப haben. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்னவா இருக்கு தெரியுமா? Und für eins gibt es immer einen Grund. பயம்தான் அடிப்படை காரணமாய். Und die Angst ist das grundlegende Problem. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது முதலாவது ஒரு நல்ல செய்தி, பயப்படாதீங்க. Und deswegen wurde gesagt, als Jesus Christus geboren ist, dass wir uns nicht fürchten ஏன்னா sollen. நம்மை வாழ வைக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். Denn damit wir leben können, ist Jesus Christus நீ auf die Welt யாரா gekommen. இருந்தாலும் Und egal wer es ist, ஆண்டவர் உங்களை என்னையும் வாழ வைப்பார். dass Jesus uns und dich und mich leben அவர் lässt. மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். Und er gibt uns Freude und Frieden in unserem Leben. இதுதான் நற்செய்தி. Und das ist die gute Nachricht. இதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். Und genau deswegen ist Jesus Christus auf die Welt gekommen. ஆகிய ஒரு விஷயம் கண்களை மூடுவாங்க. Und lasst uns gemeinsam die Augen schließen. இந்த நல்ல நாளில Heute an diesem guten அந்த Tag வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்தையும் ஆண்டவர் எடுத்து போட போகிறார். möchte Jesus heute alle eure Ängste aus eurem ஒரு Leben மிகுந்த nehmen. சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க போகிறார். Und er möchte uns einen großen Frieden schenken. ஹalleluya. Thank you Lord Jesus. அப்படியே ஒரு விஷயம் எழுதி நிற்போம் நாங்க. Und lasst uns gemeinsam aufstehen. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை அல்லது எப்படிப்பட்ட பயம் உங்களை இன்றைக்கு துரத்தி கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வச்சுட்டு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன், இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் தேவசமூகத்தில் யோசித்த போது இதை குறித்து பேசும்படியாக நான் ஏவப்பட்டேன். பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களை குறித்த பயம், பஞ்சங்களை குறித்த பயம், கொள்ள நோய்களை குறித்த பயம்,
என்னமாய் முடிய போதோ சூழ்நிலைகள் என்ற பயம். ஆகவேதான் வேதம் சொல்ல, உலகத்தார் உலகத்தின் சூழ்நிலைகளை கண்டு பயந்து நடுங்கிறது போல நீங்க பயப்படாதீங்க. எல்லோரும் சற்று ஒரு விசனாச்சோம். என்னென்ன பயம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்தை சொல்லி இன்றைக்கு நீங்க சொல்லி ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அந்த பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எந்த பயமா இருந்தாலும் அந்த பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விரட்டுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஏன் பிறந்தீர் என்றதை ஆண்டவரே சற்று ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கிற இந்த நேரத்தில் பயப்படாத எங்களுடைய சொன்னீரே தகப்பனே. பயந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியம் நேரிட்டது தகப்பனே. அநேக பயந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நேரிட்டது தகப்பனே. ஆகவே இனிமேல் நாம் பயப்படுவதில்லை. என் பயத்தை போர்க்கவே இந்த உலகத்துக்கு நீ வந்தீர். என் பயத்தை வாழ்க்கையில இருந்து எடுத்து போடவே இந்த உலகத்துக்கு நீ வந்தீர். நன்றி 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 என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பயப்படாத எங்களுடைய சொன்னவரே, எல்லா ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கி நற்செய்தியை கொண்டு வந்தவரே, நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். மரியாதை பார்த்து சொன்னீங்க பயப்படாதீங்க ஆண்டவரே. தேவரே அப்பா இடைகளை பார்த்து சொன்னீங்க பயப்படாதீங்க சொல்லி ஆண்டவரே. சகரியாவை பார்த்து சொன்னீங்க பயப்படாதீங்க சொல்லி ஆண்டவரே. யாரை நீ பார்க்கும் போதும் ஆண்டவரே முதலாவது அவர்கள் மேல வச்ச வேற தரிசனம் ஆண்டவர் மிஷன் நிறைவேறுவதற்கு அவரிடத்தில் நீ தேவனை கேட்டுக்கொண்ட காரியம் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த பயத்தினாலே ஆண்டவரே சிறுமைப்பட்டு போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இந்த பயத்தினாலே அடிமைப்பட்டு போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரையெல்லாம் இந்த பயம் ஆண்டவரே ஐயா தேவனை ஒடுக்கி ஆண்டவரே சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அந்த பயங்கள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்களை நான் எடுத்து போடுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கப்படுகிற ஒளியாய் நீங்க இருக்கிறபடியினால் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால thank you Lord Jesus. நன்றி 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 அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. உம்முடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். அன்பின் ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறியும் அல்லவா ஆண்டவரே. அந்த பயத்தின் ஆண்டவரே கட்டுக்களை முறியடிக்கிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே, அந்த பயத்தை எடுத்து போடுகிற அபிஷேகம் ஆண்டவரே ஐயோ, பயங்களை இருதயங்களை விட்டு அகற்றுகிற அந்த அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக, எங்கள் மத்தியில் அசைவாடுவதாக. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, உம் அன்பின் ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கரம் வைக்கப்படட்டு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கரம் வைக்கப்படட்டு. ஒவ்வொருத்தரும் மேலும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை பயந்த காரியங்கள் விலகுவதாக. எதெல்லாம் பயத்தினாலே ஆண்டவரை ஏற்பட்டதோ, பயந்ததினால எதெல்லாம் வந்துச்சுதோ அந்த காரணங்கள் எல்லாவற்றையும் அவைகள் எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்து போடுகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிறப்பை நினைவுகிறோம். அந்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நிம்மதியோடு கடந்து செல்லட்டும் ஐயா. விடுதலையோடு கூட கடந்து செல்லட்டு, விடுதலையோடு கூட கடந்து செல்லட்டு. விடுதலை கொடுக்கிற இயேசு ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற தெய்வம் இயேசு ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்தினால, அந்த இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக ஐயா. தகப்பனே தேவையில்லாத பயங்களினால் ஏற்பட்டதான ஆண்டவரே சரீர பலவீனங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா. தன்னுடைய படிப்பை குறித்து இருக்கிற பயத்தில இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குங்க. உம்முடைய அற்புதம் ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ மகிமையின் ஆவியானவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை போல நல்ல தேவன் இந்த பூமியில யாரும் இல்லை. எல்லாரும் சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை போல நல்ல தேவன் இந்த பூமியில யாரும் இல்லை.
ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லோருடைய கண்களை மூடி வானத்துக்கு நேராக ஹல்லேலூயா அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போமா. இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாள். ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குற நாள். அவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நமத்தில் உலாவி அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிறப்பை நீங்கள் நினைவுகளை வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவருடைய சந்தோஷத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர் எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்ததை நினைவுகூர்ந்து மகிழ்ந்து கடுக்குற வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே வந்தவங்களை ஒருபோதும் அவர் வெறுமனையை அனுப்புவதில்லை. அவர் வெறுமனையை அனுப்புவதில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு போனாலும் அவரை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கு ஒன்று நாம் கொடுத்தாலும் அவர்களும் சும்மா அனுப்பதில்லை. நம்மை அவர்கள் வாழ்த்தி ஏதோ ஒரு ஆகாரம் ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார்கள் அல்லவா? அதை பார்க்கல நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமகளின் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாதவர் இயேசு ஒருவர். யார் உங்களை மறந்து போனாலும் உங்களை மறந்து போகாதவர் இயேசு ஒருவரே. எந்த சூழலிலும் கூட இருக்கிறவர், எந்த சூழலிலும் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எல்லா கனமும் துதியும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையாக்குகிறேன். சமாதானத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறேன். இன்றிலிருந்து எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாத இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. பயத்தின் ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன். தெய்வீக சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடன் எப்பொழுது கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை இயேசப்பா ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி தனக்காக வாழும்படி உருவாக்கினார். ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே பாவத்தில் விழுந்துட்டாங்க. பாவத்தில் விளையக்குள்ள அதுக்கு பிறகு வந்த சந்ததி எல்லாம் பாவத்தினாலே சூழ்ந்திருந்தாங்க. ஆனா தேவன் என்ன செய்தார்? மனிதனை என்னத்துக்காக உருவாக்கினார்? தமக்காக வாழ்ந்து தம்மை மகிமைப்படுத்தும்படி உருவாக்கினார். அதனால இந்த பாவப்பட்ட ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் என்ன செய்தார்? தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவரை மரிக்கும்படி சித்தம் கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை பாலகனாக மனித சாயலின்படி இந்த உலகத்துக்கு அவதரித்தார். அதற்கு காட்டாக நாங்கள் இப்பொழுது ஒரு நாடகத்தை பார்க்க இருக்கிறோம். பாப்போமா? நாடகம் பண்ண பிடிக்கும் தான் உங்களுக்கு எல்லாம். அப்ப மரியாள் ஒரு ஸ்திரீ ஜோசேஃபுக்கு விவாகத்துக்கு ஆயத்தப்படுத்தி ஒரு மரியாள் இருந்தவர். அவர் சுத்த கன்னிகையா இருந்தவர். அப்ப கடவுளை நினைத்தார், இந்த மரியாள் மூலம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி சித்தம் கொண்டு மரியாளுக்கு ஒரு தேவ தூதரை அனுப்புகிறார். நாங்கள் இப்ப அந்த காட்சியை பார்ப்போம். மரியாளுக்கு தேவதூதர் தோன்றி நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுவது கேட்டு மரியாளும் தேவதனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படித்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்ப மரியாளுக்கு நியமித்த தேவ
சொல்லினபடி தேவதூதர் இப்பொழுது மரியாளுக்காக நியமிக்கப்பட்ட புருஷனாகிய ஜோசேப்புக்கும் சொப்பனத்தில் இந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். ஜோசேப்புக்கும் தேவதூதர் அறிவித்தபடி அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஓகே, நாங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு கருவியாக எங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதன்படி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறார் என்று. அப்ப இதை கேட்டு அந்த நாட்டு ராஜா என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்று அறிந்து அவர்களை கொல்லும்படி வகை தேடுகிறார். அதனால் கற்பவதியாகிய மரியாளை யோசேப்பு அழைத்து கொண்டு வேறு தேசத்துக்கு போகிறார். அங்க அவர்களுக்கு வீடு இல்லை. அப்ப போய் 2-3 வீடுகள் தேடி போறாங்க. அவங்க ஒருத்தருமே அவர்களுக்கு இடம் கொடுக்காதனால் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு ஆள் இடம் கொடுக்கிறாரு. எங்கள்கிட்ட இடம் இல்லை, இந்த மாட்டு தொழுவத்தில் இருங்கள் என்று சொல்லி அந்த மாட்டு தொழுவத்தில் இடம் கிடைக்கும் பொழுது எங்களுக்காக இந்த அவதரித்திருந்த இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொழுவத்தில் தான் எங்களுக்காக ஏழ்மை கோலமாக இந்த பூமியிலே வந்தார். அவர் பிறந்ததை மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக தேவதூதர் அறிவிக்கிறார். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்கள் என்று மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் போய் முதலாவதாக அறிவிக்கிறார். Blessed are you among women, and blessed is the child you will bear. But why am I so favored that the mother of my Lord should come? அங்கே கண்டு மகிழ்ந்து ஆனந்தம் கொள்கிறார்கள். Who has believed that the Lord would fulfill his promises to her? And Mary said, my soul glorifies the Lord and my spirit rejoices in God. அதைத் தொடர்ந்து தேவதூதர்கள் வான்வெள்ளி நட்சத்திரத்தை 3 ராசாக்கள் தெரியும் தானே, அவர்கள் கண்டு இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக பெத்லகேமை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். 3 ராஜாக்கள் தங்களுடைய வெள்ளை கோலங்களை காணிக்கையாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறதற்காக மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை தேடி பெத்லகேமுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தோன்றினார். எல்லாரும் வந்து தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவை பணிந்து ஆனந்தம் கொண்டார்கள்.
இயேசு கிறிஸ்து எங்களது பாவங்களை போக்குவதற்காகவே இந்த உலகத்துக்கு ஏழ்மை கோலம் கொண்டு வந்தார். இப்ப விளங்கிட்டுதான் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று. அன்பின் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக உடைய கருத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். விசேஷமா இந்த நிகழ்ச்சி வேலையை உடைய கருத்தில் தருகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளையும் சிறியவர்களுக்கு பெரியவர் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரவும், ஆண்டவரே பிள்ளைகள் கற்றுக்கொண்டு பழகிய எல்லா காரியம் நேர்த்தியா இந்த இடத்துல செய்யவும், பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட தேவ பலத்தோடு கூட இந்த எல்லா காரியங்களை முன்னே நடத்த கர்த்தருடைய உதவி இந்த இடத்துல உண்டாயிருக்கவும் தயவு உண்டாயிருக்கவும் உங்களுடைய கரத்தில் எங்கள் யாவரையும் நாங்கள் அர்ப்பணித்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் ப்ரோக்ராமுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. ஒரு தடவை நல்லா கை தட்டிங்கன்னா நல்லா பாடுவாங்க. ஓகே, முதலாவது சண்டே ஸ்கூல்ல இருக்க சின்ன பிள்ளைகள் பாடல் மண்ணில் உதித்தார் என்கிற பாடலோடு கூட தொடங்க போறோம். எல்லாம் ரெடியா பிள்ளைகளா? ஓகே. பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. மரியாதையே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றான். ஆவியும் மனவாதியும் வா என்பாக. விருப்பம் உள்ளவன் ஜீவா தண்ணீரே இலவசமாய் வாங்கி கொள்ள கதவன். இதோ நீ கற்பவதியால் குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தின உடலை அவரை காண்பார்கள். மரியாதை இயேசுவின் முகத்தை பார்த்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பார். கிருபை பெற்றவரை வாழ்க உன்னோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறார். இஸ்திரிக்கோள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் களி கூறுவேன். நாமத்துக்கு பயந்திருக்க உங்களை நீதியும் சூரியன் ஒலிக்கும் அரசத்தையில் உண்டு. யோசேப்பு கர்த்தரை தூதன் தமக்கு சொன்னபடியே செய்தார். உலகத்தில் வந்து அந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆகிய குட்டி அவரே. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதில்லை என்னோடு கூட வருகிறது. நானே திராட்சை, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நேர்த்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது உங்களுக்கு உத்தரவு உண்டு. ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
Hallelujah.
கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றுகிற என்ன ராஜா இயேசுவை உம்மை போல தேவன் உலகிலே பாவி என்ன ராஜா கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றுகிற என்ன ராஜா என்ன நலனை பருவீரே உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டினானே என்னை தாண்டி வந்தவீரே என்னை கொண்டு சென்றிடுவீரே என்ன நலனை பருவீரே உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டினானே என்னை தாண்டி வந்தவீரே என்னை கொண்டு சென்றிடுவீரே என்னாலும் உம்மோடு ஆடுவேன் என்னாலும் உம்மை நான் பாடுவேன் என்னாலும் உம்மோடு ஆடுவேன் என்னாலும் உம்மை நான் பாடுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் பாதை மாறி தவறியோரு பாதை காட்ட வந்தவனீர பாசத்துக்காய் இயங்கியோரும் பாசம் காட்டி அழைத்தவனீர பாதை மாறி தவறிய போது பாதை காட்ட வந்தவனீர பாசத்துக்காய் இயங்கியோரும் பாசம் காட்டி அழைத்தவரே என்னை நீச்சீரே நன்றியா பாதுகாத்தீரே நன்றியா பிள்ளை என்றீரையா அமைத்து கொண்டீரையா நீச்சீரே நன்றியா பாதுகாத்தீரே நன்றியா பிள்ளை என்றீரையா அமைத்து கொண்டீரையா அதற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் மனிதனை மறந்திட்ட போதும் பரவாதனை செலுத்தீரே பாரா போன்ற கசந்த என்னை மதுரமாக மாற்றிவிட்டீரே மனிதனை மறந்திட்ட போதும் பரவாதனை செலுத்தீரே பாரா போன்ற கசந்த என்னை மதுரமாக மாற்றிவிட்டீர் என்னை நீச்சீரே நன்றியா பாதுகாத்தீரே நன்றியா பிள்ளை என்றீரையா அமைத்து கொண்டீரையா நீச்சீரே நன்றியா பாதுகாத்தீரே நன்றியா பிள்ளை என்றீரையா அமைத்து கொண்டீரையா அதற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் இயேசுவை உம்மை போல தேவன் உலகிலே பாவி என்ன ராஜா கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றுகிற என்ன ராஜா இயேசுவை உம்மை போல தேவன் உலகிலே பாவி என்ன ராஜா கண்ணீரை துடைக்கிற காயங்கள் ஆற்றுகிற என்ன ராஜா என்ன நலனை தருவீரே உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டினானே என்னை தாண்டி வந்தவனீரே என்னை கொண்டு சென்றிடுவீரே என்னை பருவீரே உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டினானே என்னை தாண்டி வந்தவனீரே என்னை கொண்டு சென்றிடுவீரே என்னாலும் உம்மோடு ஆடுவேன் என்னாலும் உம்மை நான் பாடுவேன் என்னாலும் உம்மோடு ஆடுவேன் என்னாலும் உம்மை நான் பாடுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை
கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். கீழே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். கூட
வைத்த தெய்வம் செத்துப் போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம் ஆதரவில்லா அனாதைக்கு அடைக்கலமான தெய்வம் ஆதரவில்லா அனாதைக்கு அடைக்கலமான தெய்வம் கடலின் மீது தரையைப் போல நடந்த அதிசய தெய்வம் கடலின் மீது தரையைப் போல நடந்த அதிசய தெய்வம் குற்றப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம் குற்றப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம் ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் விடுதிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் தன்னை அறிந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம் சிலுவையில் தன்னை அறிந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம் மறித்த பின்பும் உயிரோடு இருந்த ஒரே ஒரு தெய்வம் மறித்த பின்பும் உயிரோடு இருந்த ஒரே ஒரு தெய்வம் 33 கோடிகளுக்குள் இப்படி ஒரு தெய்வம் 33 கோடிகளுக்குள் இப்படி ஒரு தெய்வம் கையெழுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம் கையெழுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் விடுதிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான் 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 Amen.
கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார் எனக்கென்ன பேரின்பம் ஹalleluya துதி பாடு அந்த ஆவலம் பிறந்தார் பாடு ஹalleluya துதி பாடு அந்த ஆவலம் பிறந்தார் பாடு மற்ற வாசலை திறந்தார் பாடு என்னாலும் புகழ் பாடு மற்ற வாசலை திறந்தார் பாடு என்னாலும் புகழ் பாடு என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார் எனக்கென்ன பேரின்பம் என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார் எனக்கென்ன பேரின்பம் ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும்
இன்னும் ஒரு விஷயம் கரங்களை தட்டுவோம். மிகவும் அருமையாக பல நிலைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய நற்செய்தியை நாங்கள் பார்த்தோம். செய்தி மூலமாக, பாடல் மூலமாக, நடனங்கள் மூலமாக இவை எல்லாவற்றையும் நாங்கள் காண்பிப்பதன் நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆமென். சோ எல்லாம் நாங்கள் எடுத்து நின்று ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லா சிறு பிள்ளைகளும் வாங்க முன்னுக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவோமா? நம்ம எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் வாங்க, எல்லா பிள்ளைகளும் வாங்க. யாரெல்லாம் நிக்கிறீங்களோ எல்லாரும் முன்னுக்கு வாங்க. அக்கா பெரியாக்கள் உங்களையும் கூப்பிடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பிறப்பை முன்னிட்டு ஒரு பாடலை பாடி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுக்கு இடம் வந்தாண்டா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து சிறு சிறு குழுவாக ஆண்டவரை நாங்க பாடி அவரை மகிமைப்படுத்தணும். இப்ப எல்லாரும் எல்லாருமா சேர்ந்து நீங்க டான்ஸ் பண்ண போறீங்க. பண்ணுவீங்களா? எல்லாரும் எதுக்கு டான்ஸ் பண்ண மறுபடியும் விருப்பம்? உங்களை விட்டு நினைச்சாங்க. நீங்களும் இருக்கிற இடத்துல நின்று எல்லாம் டான்ஸ் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எத்தனை டான்ஸ் பண்ணி ஆராதிக்க விருப்பம்? உங்களுக்கு விருப்பமா? பரவாயில்ல, எல்லாருமே சேர்ந்து அந்த பாடலை நாங்கள் சேர்ந்து எல்லாம் பாடுவோம். தெரிஞ்ச ஒரு பாடல் தான். பாடல் குழுவில் யாராவது பண்ணக்கூடிய நீங்க முன்னுக்கு வாங்க. பெத்தலகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவு சிறு பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தி நடனம் பண்ண நாங்க பார்த்து ரசிச்சோம். இப்ப நாம் எல்லாரும் நடனம் பண்ணி கர்த்தரை மகிமைப்பட தேவன் பார்த்து ரசிக்க போறாங்க. அல்லேலூயா. இருக்கிற இடத்தை சும்மா உடம்பை அசைச்சாவோ அவரை நாங்க மகிமைப்படுத்த போகிறோம். சிறு பிள்ளைகள் பாட்டு ரெடியா இருக்கா? அங்க போட முடியாது, இறங்க முடியாது. சரி, ஓகே. எல்லோருமா உற்சாகமா கரங்களை தட்டி பெத்தலகேமில் போற்றி துதி மனமே, பிறந்தவரை போற்றி துதி மனமே. இதுதான் எல்லாரும் வாங்க உற்சாகமா இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை சர்வத்தையும் அரசாங்கம் Thank you.
ஸோ இப்படிதான் பிள்ளைகளுக்குரிய பரிசுகளை கொடுத்து நாங்கள் அவர்களை மகிழ்விக்க போகிறோம். ஸோ முதலாவதாக நாங்கள் திவ்யனை எலியா பெஞ்சமின் ஜவானி ஆலியா ஆராதனா ரியா பிரவீனன் செராஃபி பிரீத்தி ஆரியன் ஜோயல் நிருஷன் யார்? நிருஷன் ஆரவி பிரிசா சாரா ரஜித் நிஷானி யாசோ எட்வின் யோஹான் யோனத்தான் பிரவீன் ரக்ஷி சாத்ரா பிரீத்தி ஆரஜன் யூலியா எலியாஸ் பிரவீனி ஆத்மிகா யோனாஸ் கஸ்பி
சோபியன், மேஷா, அபிகாய், அமாரிஷ், எரின், எரோன், எரோன், லசினா, லஷினா, அனுஷியா, ஆலன். ஓகே. அடுத்தது யாரு கிடைக்கீங்க? ஓகே, வேற யாரு கிடைக்கல? ஓகே. கிறிஸ்துடைய பிறப்பின் ஒரு நல்ல நாடுல நம்ம மத்தியில ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. நமது போஸ்கன் சபையில் இருக்கிறவங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அருமையான பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏபா மீடியம். அந்த பிள்ளைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் கூப்பிட்டு பூசனை கொடுப்போம். கரங்களை தட்டுவோம் ஒரு விஷயம். ஜபத்துக்காக சபைவன் வந்து இறுதி ஜபத்தை செய்து முடிச்சு வைப்பாரு. அதை மீட்பதாக ஆகாரத்துக்குள்ள நான் கடன் செல்வோம். நாம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. உங்களை எல்லாருக்கும் பிரசந்தர் எனக்கு விருப்பம் தான், டைம் போதான். அதனால நிறுத்திக்க இருக்கிறோமா. ஒரு சார் நன்றி சொல்லி துதிச்சு இறுதி ஜபத்துக்குள்ள கடன் செல்வோம். அப்படியே நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். பரிசுத்தமுடைய நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் நீ மட்டும் உம்முடைய கரமங்களை நடத்தினபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆராதனையில கூட எங்களை நடத்தினீங்களே, நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டவர் நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரமங்களை நேர்த்தியாய் நடத்தினபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் சபை கூடுதலுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளில சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவரே எங்கள் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, ஆண்டவரே ஒரு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய், ஆண்டவரே சமாதானத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கத்தக்கதாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரமங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மிகுதியா இருக்கிற ஆகார நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த ஐக்கியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லோரும் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் என்று நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.